ஐயா, இரு 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 ஒண்ணு மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு. இருங்க அண்ணி, இந்த வரேன். ஏன்டி மூஞ்சி அப்படி உருன்னே வச்சிருக்க? சிரிச்சு பேசி ஜாலியா இருக்கவே மாட்டியா? அப்பத்தா இருக்கு, தாத்தா இருக்காங்க, தாத்தா அத்தை இருக்கிறா, எல்லாரும் தானே இருக்காங்க. அவங்க கூப்பிட்டா கூட என்னன்னு சத்தமா கேட்க மாட்டேங்கிற. என்னமோ போல உரிமை போயே இருக்கிற. நல்லா தான் எல்லாரும் கூட சிரிச்சு பேசி ஜாலியா இருந்தாதான் என்னவா உனக்கு? ஏன்னா இப்படி பண்றியோ தெரியல போ. என்னத்தம்மா சிரிச்சு பேச? மாமா வீட்டில் வந்து ஸ்கூல் சேர்த்து விட்றியா என்ன? இங்கே தான் சேர்க்கலான்ட்டு உன் பிளானா? ஏன்னா என்ன படுத்துறியோ தெரியல. மார்க்லாம் கம்மியாச்சுன்னா ஏன்னா கேட்கக்கூடாது சொல்லிட்டேன். எனக்கு எங்கே இஷ்டமோ அங்கே சேர்க்க மாட்டேங்கிற, இங்கே சேர்ப்பேங்கிற. ஏய் சோபி, உன் அத்தை கேட்குறாளா? இங்கே தான் படிக்கணும், இங்கே தான் படிக்கணும்னு ஒரே அடம். நான் என்ன பண்ண சொல்லு? உன் அத்தை கேட்க மாட்டேங்கிறா, இங்கே தான் படிக்கணுங்கிறா. அப்புறம் நான் என்ன பண்ணுறது? இங்கே தானே சேர்த்து விட்ற மாதிரி இருக்கு. இவ்வளோ நாளாக பேசலை, நம்ம மேலே வெறுப்பு கடுப்பு அப்படி இருக்காக. இப்போ தான் நம்ம கூட சிரித்து பேசி ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்போவும் அவங்க பேச்சை கேட்காம நம்ம இஷ்டத்துக்கு ஓட முடியுமா, ஓடியார முடியுமா? சொல்லுடி. உங்கள் மாமங்காரன் கேட்டான், என்னக்கா பிள்ளையில ஸ்கூல் சேர்க்கலையா வைக்கலையா, நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு போய் அங்கே கிடக்குறியேன்னு. அதான் இங்கே சேர்க்குறதா நான் தனி முடிவு பண்ணிட்டாப்பா. நான் என்ன பண்ணுறது, நான் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மா ஓ, எனக்கு தான் டென்ஷன் ஆகுது. சரி வந்து தோலை போவோம். அப்புறம் என்ன பண்ணுறது? என் படிப்பு தான் வீணாக போயிட்டுருக்கு, நாட்களும் வீணாக போயிட்டுருக்கு. இந்த 4 மாதமோ 3 மாதமோ நான் அதில் என்ன படிக்க போகிறேன்னு எனக்கே தெரில. வா வா, என் படிப்பு அங்கே இங்கே அங்கன்னு என்ன நடத்துகிறாங்க, என்ன கொஸ்டின், என்ன சப்ஜெக்ட், எனக்கு என்னென்ன பேப்பர் சப்ஜெக்ட் இருக்குன்னு கூட தெரியலை. அந்த அளவுக்கு நான் மக்கா போயிட்டேன். எந்த அளவுக்கு நல்லா படிச்சேன்னா இப்போ அந்தந்த அளவுக்கு மக்கு சாம்பிராணி மாதிரி ஆக்கிட்டேன் என்ன. சரி பரவாயில்ல, ஆனது ஆயாச்சு. இனி பேசி என்ன ஆக போகுது சொல்லு. வா வா போவோம். ஏண்டி எப்படி பேசுற? அஜய் பாயா, கிளம்பிட்டா சோபி. அஜய் அதான் வந்துட்டேன். மா, என்ன அவரை கூப்பிடுற? ஏண்டி யார் கூட போறது? அஜய் மாமா கொண்டு வந்து விட்டுட்டு சொல்லிட்டு வருவான். அவனுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் தானா? அஜய் மாமாவா? இப்போ அவங்க கூட நான் பைக்ல போகணுமா? ஐயோ படுத்துறியே. வாமா, பஸ்ல கொண்டு வந்து என்ன நீ விட்டுட்டு வாமா. நீ ஸ்கூல்ல விடுற மாதிரி வருமா? என்னை எப்போவுமே எங்கள் ஸ்கூலில் சேர்க்குறதால நீ தானமா வந்து விட்டுட்டு வருவ. அப்பா இருக்கும்போது சரி, அப்பா அப்பா இல்லாத போது சரி, நீ தானமா எங்களை அங்கங்கே கொண்டு போய் விடுவா பண்ணுவ. இப்போ மட்டும் ஏமா அவங்க கூட என்ன அனுப்புகிற? நீ வாமா, என்னை கொண்டு வந்து விட்டுட்டு வாமா ப்ளீஸ்மா, உனக்கு கெஞ்சி கேட்குறேன் வாயேன். அவன் என்ன உனக்கு கடத்திட்டு அடி போகிறான்? கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு சொல்லிட்டு வருவாண்டி. அவன் படித்த ஸ்கூலாண்டி, அதனால அங்கே எல்லாரையும் நல்லா தெரியுமா. என் அத்தை பொண்ணுன்னு சொல்லி விட்டுட்டு வருவாண்டி. இது ஒரு விஷயமா உனக்கு? சப்பா ஒன்றும் இல்லை. என்ன வண்டியில் போட்டு போல உட்காருவா, கூட்டிகிட்டு போவான், ஈவினிங் போல் கூட்டிகிட்டு வருவான். நாளைக்கு வந்து ஸ்கூல் ட்ரெஸ்லேருந்து வேன் என்ன ஏது எதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன் சரியா? அண்ணியே நந்தினி கிளம்பிட்டாமா? வீணா கிளம்பிட்டியா? ஸ்கூல் ட்ரெஸ் இல்லையோ? ஆமாம், ஸ்கூலில் கேட்டுக்குருவோம் அதை பற்றி என்னன்னு. அஜய் இங்கே, அஜய் இன்னுமா கிளம்பிட்டு இருக்கான்? டே சோபி கிளம்பிட்டாடா. எவ்வளோ நேரம்டா நீ கிளம்புறதுக்கு? பொம்பளை பிள்ளையே கிளம்பி நிற்கிது. இந்த பயல என்னதான் பண்ணுறேன்னு தெரியல அண்ணி. லேட் ஆக்கிட்டான் பாரு. அதான் வரட்டும் வரட்டும். சரிங்க அண்ணி. சோபி தங்கம், என்னடா புது இடம்லாம் நினைக்கக்கூடாது. ஸ்கூலு அங்கே தான் நம்ம எப்படி நல்லா படித்து முன்னேற இடம். அதுதான் நமக்கு கொடுக்குற வாய்ப்பு. அதனால நல்லா பயன்படுத்திக்கணும், நல்லா படிக்கணும். என்ன அத்தை சொல்கிறல்ல? ஆ சரிங்க அத்தை, கண்டிப்பாக நல்லா படிப்பேன். சரிடா தங்கமயிலு. அஜய் ஏம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ரீல்ஸ் பார்த்து உட்காந்துட்டேன், டைம் ஆயிடுச்சு. இப்போதான் டக்கு டக்கு டக்குன்னு இந்த தலை சீவ கூட கிளம்பல. ஓயமா கிளம்பி ஓடியாந்தேன். எங்கே போகணும்? சோபியை கொண்டு போய் ஸ்கூலில் விடணுமாவா? படிச்சு வேற என்னத்த சொன்னேன்? இங்கிலீஷ்ல உன்கிட்ட சொல்லிட்டு போனேன், தமிழ்ல தானே சொல்லிட்டு போனேன். கொண்டு போய் விட்டுட்டு வாடா அவளை. ஓகே ஐம் ஓகே. சோபி கிளம்பியாச்சா? போலாமா? ஏம்மா ப்ளீஸ்மா, உன் லாஸ்ட்டாக கேட்குறேன், வாமா பஸ்ஸில் போவோம் ப்ளீஸ்மா, உனக்கு கெஞ்சி கேட்குறேம்மா. மாமா ப்ளீஸ்மா, என்னை கொண்டு வந்து நீ விட்டுட்டு வாமா. நீ விட்டு வர மாதிரி இருக்காதும்மா. மாமா மாமாமா வாமா வாமா போவோம். அரைஞ்சிடுவேன். அத்தை அஜய் கூட அனுப்புகிறான், உனக்கு என்ன வந்துச்சான் போகிறதுக்கு? சின்னடிப்பா ரொம்ப தான் ஆட்டம் போடுற. பேசாம வாயை மூடிட்டு போயிட்டு வா. நான் எப்போ பஸ்ஸை பிடிச்சி போகிறது, இங்கே எந்த பஸ்ஸுன்னு எனக்கு என்ன தெரியும், புரிஞ்சுதா? சரி சரி கத்தாத. அத்தை போகலாம். டே பிள்ளைய பார்த்து பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு வரணும் என்ன?
அங்கங்கெல்லாம் நின்றுட்டு இருக்க கூடாது. அவளுக்கு ஏதாவது வேணும்னா வாங்கி கொடுத்து கொண்டு போய் விட்டுட்டு வா. புரிஞ்சுதா? ம் ஓகேம்மா. சேர்ட்டு சொல்லிட்டு விட்டு வரணுமா? ஆமாடா, சொல்லிட்டு அவங்க கிளாஸ் மிஸ் யாருன்னு பார்த்து அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு விட்டுட்டு வா. ஓகேம்மா. திரும்ப போயிட்டு வாத்தா. விஜய் சரியா? போலாமா சோபி? என் கூட பேசாதீங்க சும்மா. நான் என்கிட்ட உங்க கூட பேச பிடிக்கல. நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப வந்து சோபி சோபின்னு அது மாதிரி என்கிட்ட பேசுறதுக்கு பிடிக்கல. எங்கள் அம்மா சொல்கிறதுக்காக தான் உங்கள் கூட நான் வரேன். எனக்கு சத்தியமாக வர்றதுக்கு இஷ்டமே கிடையாது. ஏய், நான் ஒன்றும் உனக்கு கடத்திட்டு போயிட மாட்டேன்டி. ஏன்டி இவ்வளோ பயப்படுற? நான் உன் அத்தை பையன். என் மேலே உனக்கு நம்பிக்கை கிடையாதா? இதுக்கு தான் இந்த டி 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 எனக்கு சுத்தர பிடிக்கல. சொல்லிட்டேன். தயவு செஞ்சு இனிமேல் டீன்னு சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க. இல்லைன்னா நான் வரவே மாட்டேன். அப்படியா? உன்கிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன், நீ பிடிக்கல அது சொல்லாதீங்க, எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி எனக்கு அது சொல்ல தான் தோணுதுடி. சாரி, திருப்பி டீன் வந்தது. இதுக்கு மேலேயும் நீ இவ்வளோ தடவை சொல்லி உன்னை டீன் கூப்பிட்டேன்னா ரொம்ப தப்பு. சாரி, இனி கூப்பிட மாட்டேன். ஓகே, சரி வா. நாளைக்கு இந்த பூ போதுமா பாருங்க. ஆமாதா, அதான் இவ்வளோ பூ கட்டியிருக்கேடி. ஒரு ஆளுமா அவ கட்டுன? ஆமாத்த. இம்புட்டு நேரம் அப்புறம் என்ன உன்னை நினச்சிக்கிட்டு இருந்திய கொல்ல பக்கம்? ஆமாம், நீங்கள் எங்கே போயிட்டு வந்திய? எவ்வளோ நேரம் ஆளையே காணும். அது ஒரு லெக்குக்கு போயிட்டு வந்தேன். சரி, ஒத்தானா ஏன் கட்டுறேன்? அங்கே சசி பிள்ளைய கூப்பிட்டு அந்த பிள்ளையை சேர்ந்துக்கிட்டு 2 பேருமா கட்ட மாட்டீங்களா? ஏன் இப்படி ஒரு ஆளை இழுத்து போட்டு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த இடுப்பு என்னத்துக்கு அவன் குனிஞ்சே கட்டிகிட்டு இருந்தா? அதுக்கு என்னத்தான் பண்ண முடியும்? அந்த பிள்ளையை கூப்பிட்டா அவ கொஞ்சம் நோண்டு கட்டுவா. அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று சொருக்கு சொல்லுவா, நம்மளை பிடிச்சி திட்டுவா, ஒரு மாதிரி பேசுவாத்த. எதுக்கு வம்பு, நாமளே கட்டிடலாம் அப்படின்ட்டு ஒரு 7-8 முளம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அத்தி, 7-8 முளத்தையும் ஒரு ஆளுமாவா கட்டுன? என்னிட்ட கொஞ்சம் கொடுக்க கூடாதாட்டி? அப்படிதான் நினைச்சேன். சரி, நம்ம கொஞ்சம் கட்டுவோம், அத்தை வந்தோன்னா அவியில கொஞ்சம் கட்ட சொல்லிக்கிறோம் அப்படின்னு. அப்புறம் பார்த்தேன், கூப்பிட்டு உங்களை ஆள் அட்ரஸே காணும். சரி, இவியெல்லாம் வரமாட்டா, வந்து பூ மலர்ந்து போச்சுன்னா என்னத்தை செய்ய அப்படின்ட்டு லவுக்குன்னு கட்டிட்டேன். இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வரேன் சசி வீட்டில். வேணாம், என்னத்தை அங்கெல்லாம் கொண்டு போய் வைக்கிற? அவள் ஒன்று ஈய மாட்டேங்கிறா, பண்ண மாட்டேங்கிறா, அங்கே கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்கிற. ஒரு துணியை சுற்றி நல்லா இதுக்குள்ளே போட்டு வை, அப்படியே இருக்கும். காலையிலேக்கு எடுத்துட்டு தானே போகிறோம். காலைக்கு எடுத்துட்டு தான் போகிறோம். ஆனாலும் ஒரு மாதிரி ரொம்ப மலர்ந்து என்னமோ போல் சீக்கிரம் வாடி போயிடும்ல. அவளுக்கு வச்சு விடணும், வரவியலுக்கெல்லாம் கொடுக்கணும், பண்ணணும். கொடுக்குறது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, டப்பாவில் போட்டு கொடுத்துர்லான்னு வைங்க. ஆனால் சீக்கிரம் அவளுக்கு வச்சு விட்டு வாடி வதங்கி போயிடுச்சுன்னா நல்லா இருக்குமா? அது ஒரு 4 மணி வரைக்கும் மாற்ற நல்லா இருக்கணும்ல. அதுக்கு தான் பார்த்தேன். நீங்கள் என்னடானா கொண்டு போய் வைக்காதங்கிறிய. சரி, கொண்டு போய் வைக்கிறதுனா வை, இதில் என்ன இருக்குது? அப்புறம் அமுதா, சொல்லுங்க. ஆமா, நீங்க எங்க போனீங்க அதை முதல்ல சொல்லுங்க என்கிட்ட. வாரேன். இது என்னடா அது? அத்தை என்னமோ இந்த வாரேன்ட்டு போகுது. அமுதா, எனக்கு அவ்வளோ கோவம் வருதுமா அமுதா. சப்பா முடியல சாமி. எம்புட்டு வேலையை தான் நாமளும் பார்க்குறது, வேலை வெட்டி செய்கிறது, காசே பத்த மாட்டேங்குது. நகை எடுக்க தான் சரியாக இருந்துச்சு. அவங்க கொடுத்ததுல மீதி 10,000 நகைக்கும் போயிருச்சா. 40,000 வச்சு நான் என்ன செய்ய? சாமான் செட்டெல்லாம் அம்புட்டு வந்துருச்சு. ஐயோ, இந்த லோடில் ஏற்றிட்டு வரேன் இங்கே வேனில். என்ன பண்ணுறது? செஞ்சுட்டு போவோம், பார்த்துக்குருவோம். சாப்பாடு சமைக்கணுமா, அதுக்கே 20,000 செலவு. அப்புறம் இந்த பாத்திரம் பண்ணுற சாமான் செட்டு, காய், அது என்னது பழம், வளையல், அதெல்லாம் நீ வந்து வாங்கி வச்சுட்டு வந்தியா, அது ஒரு அமௌண்ட்டு. ஏங்க, கோவப்படாதீங்க. பிறந்த வீட்டிலேருந்து ஒரு பிள்ளையை கட்டி கொடுக்குறோம். உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி. அந்த பிள்ளைக்கு நல்லபடியாக பார்த்து பண்ணாமல் இப்படி அங்கே கோவப்பட்டு வாழ்னு கத்துவிய நல்லாவா இருக்கு? மன திருப்தியோட மனசார அந்த பிள்ளைக்கு நல்லது கெட்டதை கொண்டு போய் செய்யணுங்க. நான் அந்த சாப்பாடை மன திருப்தியோட நம்ம செய்யணும். அந்த பிள்ளைக்கு வளையல் வாங்குறது மன திருப்தியோட வாங்கணும். இந்த இம்புடு பூவை நான் ஒரு ஆளாக உட்காந்து இவ்வளோ நேரம் கட்டுனேன் தெரியுமா? ஏன் மனசார கட்டி மனசார அந்த பிள்ளைக்கு கொண்டு போய் வச்சு விடுவோம். அந்த பிள்ளைக்கு நல்லபடியாக இருக்கணும், நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு நான் இவ்வளோ நேரம் உட்காந்து கட்டுனேன். நீங்கள் இப்படி பேசாதீங்க. நாத்துனா எனக்கு நானே இவ்வளோ தூரம் அவள் மேலே பாசமாக இருக்கும்போது நீங்கள் அண்ணங்காரு ஒரு தங்கச்சி இருக்கிறது அவன் மேலே பாசம் காட்டுங்கங்க. தாய்மாமே ஆக போறீங்களே, உங்களுக்கு யாவும் இல்லையா? அதை விட்டு இப்படியெல்லாம் பேசுறது நல்லா வாங்க இருக்கு. செலவு ஆகத்தான் செய்யும். என்ன பண்ண, அந்த பிள்ளைக்கு ஒரு குழந்தை இல்லையேன்னு இத்தனை வருஷம் கவலைப்பட்டீங்களே, மறந்துட்டீங்களா? ஒரு பிள்ளை இல்லையே தங்கச்சிக்கு, ஒரு பிள்ளை இல்லையே தங்கச்சிக்குன்னு கடவுள் இப்போ தான் கொடுத்துருக்கு. முதன்னு அதுக்கு ஒரு வளகாப்பை போடுறோம். அதை மனசார மன திருப்தியோட சந்தோஷமா சீரும் செழிப்புமா கொண்டு போய் பண்ணிவிட்டு வருவோம். அதை விட்டுவிட்டு காசு இல்லை, அது இல்லை, இது இல்லை, இம்புட்டு செலவா, இப்படி பண்ணணுமா, அம்புட்டு செலவு ஏன் பண்ணணும்? இதெல்லாம் நல்லா வாங்க இருக்கு. காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். சந்தோஷம் சொல்லுங்க.
விடுங்க, எம்பிட்டு செலவானாலும் கடனை கட்டிட்டு போகிறது. அந்த பிள்ளைக்கு வளகாப்பு ஒரு தடவை தானே போடுவோம், சும்மா சும்மாவா போட்டுக்கிட்டு இருப்பிய. வளகாப்பு புள்ள வளகாப்பு நல்ல பெருசாக தான் நல்லா தான் பண்ண, நான் என்னன்னு தான் நானும் சொல்கிறேன். எத்தனை தடவை எடுத்து சொன்னாலும் கோவம் சொல்லுன்னுதாப்பா உங்களுக்கு வருது. அடே அப்பா, உன் அளவுக்கெல்லாம் நம்மளாலாம் இருக்க முடியாதாத்தா. நீ பேசுறதுக்கெல்லாம் நாமெல்லாம் சரி விட்டு வராது. நம்ம கோவம் நமக்கு கடை இருந்தாலே பிரச்சனைத்தேன். அப்புறம் இந்த மாதிரி செலவுகள் வந்தாலும் பிரச்சனைத்தேன். என்ன செய்ய, உன் மைண்ட் செட் அளவுக்கெல்லாம் நம்ம யோசிக்க முடியாது. இதுக்கு மேலே உங்களுக்கு நான் எம்புட்டு எடுத்து சொல்லுவேன்னு எனக்கும் தெரியலப்பா. நீங்களா யோசிச்சு பண்ணிக்கிடுங்க. அம்பிடுத்தேன் எத்தே, இந்த வாரம் போனீங்களே, எங்கே ஏதாத்தே போனீங்க, வாங்கத்தே விருட்டுன்னு இந்த பூவை கொண்டே நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு வரணும். மலந்துகிழந்து போச்சுன்னா என்னத்தை செய்ய, இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டி. அத்தை, இது என்னது பணத்தோட வந்திருக்கிய? உங்கள் பையனே பணம் இல்லை பணம் இல்லைன்னு தன்னால் புலம்பி தள்ளுறாரு பாருங்கங்க. அத்தை என்கிட்ட சேர்த்து வச்சுருக்கும் போல மக வளகாப்புக்காக என்கிட்ட உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தா சரி, இனியாவது புலம்ப மாட்டீங்கல்ல. நீ ஒன்று, எங்கள் அம்மாவாவது பணத்தை சேர்த்து வைக்கிது, சும்மானு கடாங்கிட்டு. ஏல இந்தா நெசமாதேன் 50,000 வச்சுருந்தேன். 10 சேர்த்து வச்சு ஒரு நம்ம வீட்டுக்கு இதுக்குள்ளே தான் போட்டு வச்சுருந்தேன், வேற எங்கேயும் வைக்க. சேர்த்து வச்சுருந்த காசு தான் கொடுக்கணும்னு நினச்சேன். அது இந்த நேரத்தில் உதவுது. அப்புறம் இன்னொன்று, அவளுக்கு வளவி எடுத்தீங்கல்ல, அதை என்னத்தை போட்டுக்கிட்டு அதை கொண்டு போய் நீங்கள் அடகு வச்சுட்டு பேசாமல் அமுதா அவங்க அம்மாவுக்கு செயினை வாங்கிட்டு வந்து அடகு வச்சுருக்குல்ல, அதை கொடுத்துருங்க ஐயா. காசு பத்தலைன்னு அந்த இதையும் வச்சுக்க. அவள் தான் வளையை வாங்கிட்டா, புருஷங்காரன் வாங்கி கொடுத்துருக்குறான். அப்புறம் எதுக்கு சும்மா செலவு பண்ணிக்கிட்டு, என்ன நான் சொல்கிறது. மோய் விவரம் தாம்மா. நீ இந்த வீட்டுக்குள்ளே தான் இந்த 3 நாள் அவ்வளோ காசு இருந்துச்சா? 1 ரூபா கூட, 1000 ரூபா கூட, 10,000 ரூபா கொடுன்னு போடா. 100 ரூபா தான் இருக்கு, போடா. 200 ரூபா தான் இருக்கு, ஏண்டா இதை வச்சுக்க அப்படின்னு என்கிட்ட கொடுத்து ஏமாத்தின. இவ்வளோ காசு வச்சிருந்துருக்க, அப்ப என்னை எப்படி ஏமாத்திருக்க? நானும் இதை நம்பிட்டே இருந்திருக்கேன் பாரு, உன்னை நம்பிட்டு. அட பாவி, கடைசியில் இவ்வளோ காசு நீ வச்சிருந்தியா? இல்லைடா, ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை உங்களுக்கு கொடுக்கலான்னு நினச்சி வச்சுருந்தேன். இன்னைக்கு தோணுச்சு, சரி கொடுப்போம். நேற்று இது நினச்சேன், அப்புறம் தான் வளவியை வாங்கி கொண்டாந்து வச்சுட்டு என்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருந்தீங்க. சரி அந்த அக்கில் என்னத்தை கொடுத்தோன்னு நினச்சி அப்புறம் தான் இன்றைக்கி தோணுச்சு, சரி கொடுத்துருவோம். நான் ஒரு புள்ள பிறந்தா ஏதாவது எடுத்து போட கொடுப்போன்னு நினச்சி. ஆமாம், அப்புறம் என்னத்தை இவ்வளோ கஷ்டப்படையில. ஏம்மா, நீ பத்திரமா கொண்டு போய் வை. அஞ்சலி குழந்தை பிறந்தோன்னே நான் கேட்குறேன், அப்போ கொடு. பிள்ளைக்கு நல்ல சிறப்புமா நம்ம முடிஞ்சதா அவ்வளோத்தையும் செஞ்சு முடிச்சிருவோம். என்னம்மா, பத்திரமா கொண்டு போய். என்னம்மா தான் நான் சொல்கிறது கரெக்டு தாங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு 100க்கு 100.